ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட தமிழ் மக்களே குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஒரு 2 வீக்கில் நீங்கள் வந்து 200க்கு மேலே சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. நான் நினச்சிட்ருக்கேன் இப்போ டெய்லி வ்ளாக் வேணும். இதுதான் என் குட்டி பையன் கொனால் ஹாய் சொல்லு. ஏன்னா நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி. ஸோ உங்ககிட்ட என்னோடய ஃபேமிலி காமிக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி போயிட்டாரு. அப்புறம் இவங்க வந்து திவ்யான்ஷ். இங்கே வாங்க வாங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதே காமிங்க. வாங்க இது வந்து நிறைய ரொம்ப பிடிக்கும். சில வீடியோ இவங்க போடுவாங்க, இவங்க கூட போடுவாங்க. இதுதான் திவ்யான்ஷு. இப்போ நாங்கள் காலையில் டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து டீ மார்னிங்லேருந்தே ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து டீ குடிங்க. அப்புறம் வந்து என்னோடய ப்ளாக் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக ப்ளாக்ஸ் டெய்லி வரும். இன்றைக்கி சண்டே. ஸோ என் பையன் சொன்னால் மம்மி சண்டேலேருந்து நீங்கள் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எங்களோட தமிழ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் வீடியோ டே ஃபுல்லாக குட்டி குட்டி வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது எப்படி வ்ளாகில் நீங்கள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருங்க. அதேமாரி டெய்லி வ்ளாக் பாருங்கள். எத்தனை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே எங்களோட ஆஷா சென்னை வ்ளாக் பாருங்கள். நான் வந்து நார்த் இந்தியன், அதனால தான் சென்னையில் இருக்கிறதுனால தான் இந்த வ்ளாக் ஆஷா சென்னை வ்ளாக்னு போட்டிருக்கேன். நான் சென்னை மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே வ்ளாகில் கண்டினியூவாக இருங்க. இப்போ வந்து மார்னிங் டைம். ஸோ வந்து நான் வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். ஒரு டைம் ரைஸ் கூட செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு பிடிச்சது சப்பாத்தி. ஸோ பசங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப சப்பாத்தின்னா நாங்கள் நார்மலாக செய்கிறது தான். ஸோ வந்து இன்றைக்கி சண்டேனால பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து இது வந்து சிக்கன் கறி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூட சப்பாத்தி பண்ணியிருக்கேன். டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் பண்ணுங்கள். இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதனால் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு மண்டே. நான் தான் சொல்கிறேனே, இந்த வ்ளாக் வந்து 2-3 நாளுக்கு கலந்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மண்டே வ்ளாக். இங்கே திவ்யான்ஸ் ரெடி ஆகிட்டான். ஸோ வந்து திவ்யான்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் குணாலை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டு வைக்கல, அதனால் குணாலுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் டைமு இவங்களோடது 8:40 ஸ்கூல். பட் 8:15 ரெடி ஆகிட்டு கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. என்னோடய ஆஷா சென்னை வ்ளாக் வந்து இந்த சென்னை பேர் ஆஷா சென்னை வ்ளாக் ஏன் வச்சுருக்கேன்னா, நான் சென்னையில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே என் பசங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒரு சரி ஓகே ஃப்ரீ ஆகிட்டோன்னு. ஏன்னா இப்போ எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் பிஸியாக இருக்காங்க பசங்க. வந்தோடனே டியூஷன் போயிடுவாங்க. அதேமாரி வ்ளாக் கொஞ்சம் கூட பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் தமிழ் மக்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்வேன். ஒரு 2 வீக் தான் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு இன்றைக்கி தான் நான் வ்ளாக் போடுறேன். ஸோ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் 500 தாண்டிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி சப்போர்ட் கொடுங்க. வ்ளாகை கூட பாருங்கள். எப்படி நீங்கள் ஷார்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாரி நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்க நம்பிக்கை இருக்குது. அதேமாரி லைவ் போகிறேன். ஸோ லைவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க, என்னோடய சேனலில் பாருங்கள். எல்லா யூடியூபருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு நல்லா வியூஸ் வரணும். அதேமாதிரி இப்போ ஸ்கூல் திவ்யாஸ் வந்தாச்சு. ஸோ வந்து இதை கூட நான் வீடியோவில் வாட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்க பெருசானதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியாது. பட் வந்து இதெல்லாம் எப்போவுமே இருக்கும் வ்ளாக்ஸில். இது வந்து எங்களோட பூஜா 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்மனுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்கு வந்து நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு நைட்டே வந்து நம்ம வந்து இந்த எனக்கு வந்து அந்த கோயில் இங்கே இருக்குது சென்னையிலன்னு தெரியாது. பட்டு நம்ம எதை நினச்சாலும் கோயிலுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து வச்சுட்டு அதை தான் நான் அம்மன்னு நினச்சிட்டேன். அதை வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அதேமாரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கீழே வந்துட்டு மார்னிங் பூஜை பண்ணிட்டேன். பூஜா வந்து நான் ரொம்ப கோயிலுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நியம் அனுசாரம் டெய்லி பூஜா பண்ணுவேன். எனக்கு ரொம்ப புத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த டைம் எடுத்தது வந்து 5 மணி. இப்போ மணி 6 ஆக போகுது. ஸோ 6 மணி பூஜை கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணுறது, நம்ம வந்து யோசிக்கிறோம் இதுதான் பிரசாதம், இன்றைக்கி வந்து இந்த பிரசாதம் தான் நம்ம சாப்பிட்ணும், ஏன்னா மத்தியானம் வரைக்கும் அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், ஏன்னா வந்து சூடாக சாப்பிடக்கூடாது, அம்மனுக்காக பிரசாதம் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நான் டீ குடித்தா தான் எனக்கு மைண்ட் ரிலீஃப் ஆகும். ஸோ வந்து நான் டீ வச்சுட்டேன். ஸோ வந்து ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய குட்டியான கிச்சனு. ஸோ இதில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். இங்கே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், ஒரு டைம் ஸ்டாண்ட் போடுவேன். இதில் வந்து பசங்களுக்கு தண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. இதில் வந்து அரிசி, பிஸ்கெட்ஸு, இட்லி அரிசி எல்லாமே வச்சுருக்கேன். நார்மலான ஒரு கிச்சனு. இன்றைக்கி வந்து விளக்கு வேறு, பெரிய விளக்கு, அது க்ளீன் பண்ணலை, அதனால் இங்கே வச்சுருக்கேன். இதுவும் க்ளீன் பண்ணணும். ஸோ வந்து குட்டி குட்டி வேலை உமன்ஸ்க்கு நிறையா இருக்கும், சொல்லவே முடியாது. நம்ம நார்மலாக சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபு, பட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை இருக்கும். இங்கே வந்து லைட் வைக்கணும். இப்போ தான் நான் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அதனால் லைட் இல்லை. இதில் வந்து எல்லாமே என்னோடய மசாலாஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். மசாலா, தால் எல்லாமே நார்மலாகவே வச்சுருக்கேன். கபோர்ட் போட்டுருவேன். இது வந்து என்னோடய பாத்ரூம். இங்கே ஒரு பாத்ரூம் பக்கத்துலேயே என்னோடய பெட்ரூமு. சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக என்னோடய ஃபேமிலினே சொல்லியாச்சு யூடியூப்பில். ஸோ வந்து எல்லாமே என்னோடய கஷ்டம், நஷ்டம், ஹாப்பினஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோடய ப்ளாகை காமிங்க. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிங்க. பெரிய யூடியூபருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா எனக்கு தமிழ்நாடு இல்லை, தமிழ் மக்கள் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி சென்னை ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் சின்ன வயசில் அண்டு 10 வருஷமாக தான் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் இருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சென்னையில் தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ரொம்பவே நல்ல மனுஷன் தமிழ் மக்கள். நினச்சி கூட பார்க்கலாம். இங்கே விண்டோ இருக்குது. ஸோ வந்து ஒரு டைம் லைட் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து நல்லா காற்று வரும். எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சது இந்த விண்டோ தான். அப்புறம் என்னோடய சாமி ரூமு. இங்கே சோஃபா கிடையாது இப்போதைக்கு. நார்மலாக 2 சேர் வச்சுருக்கேன். ஆனால் இதிலே நிறைய சண்டை வரும். சில டைம் நான் உட்காந்துட்டேன்னா 2 பையன் சொல்லுவாங்க, என் சேரில் நீ உட்காந்துட்ட. அது ஒரு குழந்தை மாதிரி விளையாட இருக்கும். இது வந்து என்னோடய சாமி ரூம். நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே தான் எப்போவுமே நான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து எங்கள் அக்கா வீடு. ஸோ வந்து வெளியில் வியூ வந்து நான் அடுத்த விலாகில் காமிக்கிறேன். அக்கா இருக்காங்க, என்னோடய ஓன் அக்கா தான். அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட் மாதிரி, கீழே 2 வீடு, மேலே 2 வீடு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஒரு ப்ளாக் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டீ நல்லாவே கொதிச்சிடுச்சின்னு பார்க்குறேன். நல்லாவே கொதிச்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு டம்ளர் தான் டீ பண்ணணும். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ வந்து இப்போ மணி ஐ திங்க் 4 மணி. அதனால தான் நான் டீ செஞ்சிட்ருக்கேன். ஒரே ஒரு கப் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து டீ குடிங்க. आपका उड़या शाम का सारा டீ வந்து நான் கிண்ணத்தில் தான் குடிப்பேன். குடித்ததுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து இப்போ 7:30 தான் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் கூட பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த டெய்லி வ்ளாக் போடுவேன். என்னோடய வ்ளாக் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வ்ளாக் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து என்னோடய ஈவினிங்ஸ் பூஜை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈவினிங் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அது வந்து வ்ளாகில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் பூஜை 6:30 மணி இல்லைன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பசங்களை வந்து கோச்சிங்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். எனக்கு வந்து கண்ணன், முருகன், அம்மன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது இப்போ புத்தானா ரொம்ப பிடிக்கும். அதனால புத்த சிலை கூட நான் வச்சுருக்கேன். எப்போவுமே சரி நல்ல மனசில் வேண்டிக்கினா எல்லாமே நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக சோதனைகள் வரும், ஆனால் அதையும் தாண்டி சந்தோஷம் கண்டிப்பாக வரும். கஷ்டம் பேரே எதுக்கு வச்சுருக்காங்கன்னா கஷ்டம் நஷ்டம் ரெண்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் கலந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டோட அருமை தெரியும். ஹாப்பினஸ் எப்போவுமே ஹாப்பியாக இருந்தால் அது வந்து தெரியாது. ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. எப்போவுமே சரி நான் வந்து இந்த சென்னைக்கு வந்திருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக கடவுளை நம்பி தான் வந்தேனே. எனக்கு இருக்காருன்னு அந்த ஃபீல் எனக்கு
எப்போவுமே இருக்குது. நான் எது கேட்டாலும் கடவுள் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா லேட்டஸ்ட்டாக கொடுப்பாரு. ஸோ வந்து எப்போவுமே ஈவினிங் மார்னிங் நீங்கள் எந்த டைம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் 2 நிமிஷம் கடவுளுக்கு டைம் கொடுத்தா அந்த நல்ல மனசோட அந்த சாமி கும்பிட்டாலே சாமி நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக கேட்பாரு. ஸோ வந்து இங்கே என்னோடய பூஜை எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு.